பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு பக்கம் தங்கமயில் இருக்கிற வேலையை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செஞ்சு பாண்டியன் மனசில் ரொம்பவுமே நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கோமதி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோமதிக்கு ஒரு வேலையுமே வைக்கிறதில்ல. எல்லா வேலையுமே இந்த தங்கமயில் காலையிலேயே முடித்து வச்சிடுறாங்க. நம்ம கோமதி காலையில் ஏந்திரிச்சு பார்த்தா ஒரு வேலை கூட மிச்சமே இருக்க மாட்டேங்குது. சரி சாமிக்கு போயிட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் தங்கமயிலே பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதனால் கோமதி ரொம்பவுமே கவலையில் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே கதிர் பார்த்திங்கன்னா நம்ம ராஜி மேலே ரொம்பவுமே அதிகமாக அக்கறை எடுத்துக்கிட்டு ராஜிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாப்புல. ஏதாச்சும் செலவுக்கு பணம் வேணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டடாகவே போயிட்டு கதிர் செலவுக்கு கொடுக்குறாப்புல. இல்லை என்கிட்ட ஏற்கனவே கொடுத்தது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வாண்டடாக கையில் இருக்கிற பணத்தெல்லாம் ராஜிக்கிட்ட கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயமும் போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வாண்டடாகவே போயிட்டு பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்து பாண்டியன் கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் யாரும் எங்களை தண்ட சோறுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விதத்தில் சம்பாரித்து கொடுக்குறாங்க. அண்ணன் வேலைக்கு போகுது, செந்தில் அண்ணன் கடையில் வேலை பார்க்குறாரு. இப்போ நான் மட்டும்தானே தண்டமாக சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு திட்டுறீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பாருங்கள் இந்த வீட்டில் தங்கி சாப்பிட்றதுக்கு காசு அப்படின்னு சொல்லி கதிரும் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன்கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே இது அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம பாண்டியன் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு நம்ம கோமதி கிட்ட இருந்து இவங்க 2 பேரும் நம்ம வீட்டில் தங்கி சாப்பிட்றதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ பாண்டியன் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.